ஸோ இந்த டைனோ ஹேக் ரோபோட் நம்ம சேர்த்துக்கு முன்னாடி இதுக்கு நான் என்ன லாஜிக் யூஸ் பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த கேம் இந்த கூகுளோட டைனோசார் கேம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணலாம். என்னன்னா அதுல வெறும் 2 கார்டு தான் இருக்கு. ஒன்னு ஒயிட் ஸ்கிரீனு, அதுல இந்த முள்ளுச்செடி வரும்போது மட்டும் அது மட்டும் பிளாக்கா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்னன்னா அந்த பிளாக்ல முள்ளுச்செடி மட்டும் கண்டுபிடிச்சு அதை வந்து இந்த ஆர்டினோ போர்டு கிட்ட சொல்லணும். சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்டினோ போர்டு வந்து இந்த மோட்டாரை ஆன் இல்ல ஆஃப் பண்ணும். ஏன்னா இந்த மோட்டார் வந்து இந்த ஸ்பேஸ் பட்டன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மோட்டார் நம்ம ஆன் பண்ணா ஸ்பேஸ் அழுத்துற மாதிரி, ஓகேங்களா? அதை ஆஃப் பண்ணா ஸ்பேஸ்ல கை எடுத்துற மாதிரி, ஓகேங்களா? இப்போ சிம்பிளா என்னன்னா இந்த போர்டுக்கு வந்து அந்த முள்ளுச்செடி கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது தான் ஒரு லைட் டிடெக்ஷன் சென்சார், LDR நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா இது மேல படுற லைட்டோட அளவை வந்து இந்த சென்சார் மெஷர் பண்ணி 0 இருந்து 255 அப்படிங்கிற நம்பருக்குள்ள சொல்லும் நம்மளுக்கு. பட் அதை வச்சு எப்படி நம்ம ஒரு கருப்பு செடி கண்டுபிடிக்க போறோம்? ஸோ இப்போ நம்ம இதை வந்து கம்ப்யூட்டர் மானிட்டருக்கு அகேன்ஸ்டா வந்து ஒட்டி வச்சோம். சரிங்களா? ஒட்டி வச்சும்போது ஒயிட் கலர் ஸ்கிரீன் இருக்கும்போது இதுல இருந்து வெளியே வர வேல்யூ 255 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஆனா இதுவே அந்த கருப்பு கலர் செடி வரும்போது மட்டும் இதுல இருந்து வெளியே வர வேல்யூ கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 15 அப்படின்ற அளவுல வரும். அப்போ இப்போ நம்மளால வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்கிரீனுக்கும் பிளாக் கலர் ஸ்கிரீனுக்கும் டிஃபரன்ஸ் சொல்ல முடியும் இந்த சென்சாரை வச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இதால வந்து அந்த கேக்டஸ் பிளான்ட் வரும்போது 10 அப்படின்ற நம்பர் வெளியே தள்ளோம்னா நம்ம இந்த ஆர்டினோ போர்டு கிட்ட போயிட்டு 10 இல்ல அதை விட கம்மியான வேல்யூ எதுனா வந்துச்சுன்னா மோட்டாரை ஆன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். எதை வச்சு? கோடிங் வச்சு. ஸோ சொல்லிட்டோம்னா இந்த சென்சார் வந்து அந்த கேக்டஸ் இந்த சென்சார் வந்து கேக்டஸ் வரதை ரீட் பண்ணி 10 நம்பர் தரும். அந்த நம்பர் ஆர்டினோ போர்டுக்குள்ள வந்தோடனே ஆர்டினோ போர்டு மோட்டாரை ஆன் பண்ணி விட்டுரும். ஆன் பண்ணி விட்டா மோட்டார் வந்து ஸ்பேஸ் பட்டன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்பேஸ் பட்டன் அழுத்தம். அடுத்து உடனே அந்த ஒயிட் கலர் லைட் பின்னாடியே வந்துருச்சுன்னா உடனே மோட்டாரை வந்து ஆஃப் பண்ணு அப்படின்ற சிக்னல் வந்து போர்டு வந்து மோட்டார் கொடுத்துரும். ஏன்னா சென்சார் வந்து அந்த டைம்ல 200க்கு மேல வேல்யூ தரும் அப்படிங்களா? சரிங்களா? ஸோ இதுதான் லாஜிக். இப்போ நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இந்த கருப்பு லைட்டையும் ஒயிட் லைட்டையும் கண்டுபிடிக்கிற இந்த சென்சாரோடைய வேல்யூவை வச்சு நம்ம அந்த போர்டு கொடுத்து அந்த போர்டை வந்து மோட்டர் ஆன் ஆஃப் பண்ண வைக்கிறோம் பாத்தீங்களா? இது நம்ம லாஜிக் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொல்லுவோம். அண்ட் இந்த லாஜிக்கை வந்து நீங்க எப்படி அந்த ஆர்டினோ போர்டுக்கு சொல்லுவீங்கன்னா கோடிங் வச்சு சொல்லுவீங்க. இந்த சென்சார்ல இருந்து வர வேல்யூ 10க்கும் கம்மியா இருந்தா மோட்டாரை ஆன் பண்ற சிக்னல் கொடுக்க சொல்லி நம்ம அந்த போர்டுக்கு கோடிங் கொடுக்க போறோம். Tank. I'm stuck in limbo. Nothing works in my head. I'm moving so slow. Shadows lurk all around. In my sorrow, can't focus. I'm distracted. So இந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப கஷ்டம் இல்லை. இது ஒரு ஸ்கூல் பசங்க கூட பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இது மாதிரி விஷயத்தை இன்ட்ரெஸ்டாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. லைக், சப்ஸ்கிரைபரோட ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.